ஒரு கிளையண்ட் என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு ட்ராமா எப்படின்னா, அவங்க பெற்றோர், அவங்களோட பேரண்ட்ஸ் ஏதோ அவங்களுக்கு தவறுதா ஏதோ பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஐ கான்ட் சே பிஎன்சி விஷயங்கள் இல்லையா? ஆனா, அ அந்த மன்னிப்பு அவங்களோட பெற்றோர்கிட்டருந்து அவங்களுக்கு அந்த மன்னிப்பு வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஒரு 10 வருஷம் வச்சுக்குவோமே, 2 பேரும் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க அந்த அந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ சொல்லிட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு என்னை மன்னிச்சிருமா என்று சொல்கிறாங்க. ஸோ தேர் ஹேஸ் பீன் அ ட்ராமா ஃபார் என்னோட கிளையண்ட். இத்தனை வருஷமாக அவங்க வந்து எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. சொல்லணும், அம்மா அப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு. நம்ம பெற்றோர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது வந்து வெரி ஈஸி. சாரி அம்மா, சாரி அப்பா, நான் அது பண்ணிட்டேன், வெரி சாரி, முடிஞ்சுது, ஃபினிஷ். பட் யூ நோட்டீஸ் தி அதர் வே அரவுண்ட். பேரண்ட்ஸ் மன்னிப்பு கேட்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப குறைவாக இருக்கும். ஓகே. பட் இது ஒரு ட்ராமா தான். ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் பிள்ளைங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு ஒரு நியதி இருக்கா? இல்லையே. எல்லாம் மனுஷன் தானே. அவங்களுக்கும் அதே உணர்வு இருக்குது, அதே அவங்க உணர்ச்சி இருக்குது. எப்படி அவங்களுக்கு அந்த ஈகோ இருக்கோ பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி ஈகோ இருக்குமே. ரைட்டில் அந்த அகங்காரம், அந்த வலி வேதனை எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஒரு நிலையில் இருக்கீங்க. எத்தனையோ வருஷமாச்சு. அம்மா, அப்பா ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, "இந்த பாருய்யா, இந்த பாரும்மா, நான் ஒரு சொல்லிட்டேன். உனக்கு இந்த மாதிரி எல்லார் முன்னுக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இது ரொம்ப வருஷமாச்சு. ஆனால் பரவாயில்ல, நான் இப்போ சொல்கிறேன் உனக்கு. என்னை மன்னிச்சிருன்றாங்க." நான் ஹவு டு யூ டீல் வித் தட்? இத்தனை வருஷம் கழிச்சு வந்து எப்படி டீல் பண்ணுறதுன்னு 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முதலாக வந்து இந்த மன்னிப்புன்ற விஷயம் மெதுவாகவே வரட்டும். நீ பண்ணிட்டேன், நீ நாளைக்கு நாளைக்கு எனக்கு மன்னிப்பு நீ சொல்லணும், இன்றைக்கி நைட்டு நீ எனக்கு சொல்லிடணும்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இட் டேக்ஸ் ஸோ லாங். நிறைய காலங்கள் இருக்கும். ஒரு மன்னிப்புன்ற விஷயம் சொல்கிறது, மனசார சொல்கிறது, வாயில் சும்மா சொல்லிடலாம். மனசார மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புன்னு சொல்கிறதுக்கு நிறைய அனுபவம் வேணும். அவங்களும் பேரண்ட்ஸும் அவங்களுக்கும் தெரியாது தான். அவங்களும் அடிபட்டு உதப்பட்டு விழுந்து ஏதோ ஒரு பேரண்டிங்னு சொல்லிவிட்டு அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க தான். 99.9% பேரண்ட்ஸ் ஆர் நாட் ப்ரொஃபஷனல். பிள்ளைங்களை இப்படி தான் வளர்க்க வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சது, அவங்க அம்மா அப்பா இப்படி பண்ணாங்க, அவங்க வளர்த்தாங்க, ரைட்? ஸோ கிவ் தம் டைம். இங்கே தான் உங்களோட மெச்சூரிட்டி தெரியுது, உங்களோட உயர்வு தெரியுது. கிவ் தம் டைம், இருக்கட்டும். ஓகே, மெதுவாக 10-15 வருஷம் பரவாயில்ல, இருக்கட்டும். எதிர்பார்த்து இருக்காதீங்க, சொல்லணும் எனக்கு மன்னிப்பு அவங்க பண்ணிட்டாங்களே அது சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவங்க ஒரு அடிபட்டு உதப்பட்டு அவங்கள அனுபவம்லாம் சேர்த்து, ஆஹா ஓகே ரைட் தான், நான் பண்ணது தப்பு, ஓகே ஐம் வெரி சாரி. ஓகே, ஸோ கிவ் தெம் டைம். உங்களுக்கு அந்த மாதிரி லேட்டாக வரும்போது பரவாயில்ல, வந்துட்டு போட்டோம் பண்ண பார்த்துக்குன்னு நீங்கள் அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு வேண்டும். ஏன்னா அவங்க கற்றுக்கணும். ஏன்னா மனசார சாரி சொல்கிறது வந்து டைம் எடுக்கும்னு நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, இது முக்கியமான விஷயம். ஓகே, 2வது விஷயம் வந்துங்க, மன்னிப்பு கேட்டாச்சா, ஓகே கட்டிப்பிடிச்சாச்சு, அதெல்லாம் ஓகே டன் ஃபினிஷா. பழைய நடந்து போகிற விஷயத்தை கிளறக்கூடாது. அதாவது பழைய விஷயத்தை கிளறாமையே வாழலாம் என்று ஒரு ஒரு இமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குதுல்ல. உங்கள் உணர்ச்சிகள் வந்து இது நான் ஏதோ கர்மம் பண்ணியிருக்கேன் போல, என் பேரண்ட்ஸ் என்னைக்கிற மாதிரி மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாங்க என்கிட்ட, பரவாயில்ல நான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு அது ஒரு வழியை எடுத்துக்கலாம். கர்மம் என்ற தியரி எடுத்துக்கலாம், இல்லை வேறு வழியாக கூட எடுத்துக்கலாம். த பாயிண்ட் இஸ், அந்த விஷயம் நடந்து போன விஷயத்தை நீங்கள் மறுபடியும் எடுக்காமல் ஒரு உறவு நீங்கள் ஆரம்பிக்கலாம். புதுசாக ஒரு உறவை நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு நான் சொல்கிறேன். இந்த 2 விஷயங்க ஞாபகம் வச்சுங்க. இந்த அப்படி நீங்கள் இந்த நிலையில் இருந்தீங்கன்னா இது நீங்கள் கடைப்பிடிக்கலாம். வணக்கம்.